இப்போது லாஸ்ட்டு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா கேடிஆர் இங்கே ஆண்டார் சிவகாசியில். இந்த ஒரு 5 இயர்ஸாக வந்து காங்கிரஸில் அசோகன் ஆண்டுட்டு இருக்காரு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த 15 வருஷத்துல? இல்லை, அசோகமலால் நல்லா பண்ணுறாங்க. அவங்க இங்கே இது நல்லா பண்ணுறாரு. நல்லா உள்ள தொகுதியிலேருந்து இந்த மேம்பாலம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. உடனே ரொம்ப குயிக்காக பண்ணி கொடுத்தாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க முதலாளி. சரி, இப்போது 26ல் திரும்பவும் அசோகன் கேடிஆர்னு வந்ததா மக்கள் யார் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல சார். ஏன்னா அசோகமலாலிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பேசிஸ் இருக்குது. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசோகமலால் நின்னா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு யார் இருந்தாங்கன்னா எனக்கு தெரில. ஓகே, சரி, வந்து உங்கள் தலைவனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு சிவகாசி மக்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக சொல்லுங்கள். யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும். நன்மை யாருக்கு நமக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு தோன்றதை அவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு என்னோட விருப்பம்.